ஹாய் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுடைய படிப்புக்காக ஒரு முக்கியமான பூஜா கோலம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூஜை கோலம்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இப்போ வந்து போர்டு எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் வந்து எழுத போகிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோலமும் ஸ்லோகமும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். படிப்பு அப்படின்னாலே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது ஹயக்ரீவரும் சரஸ்வதியும் தான். சரஸ்வதி கோலம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதற்கான ஸ்லோகம்ஸும் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா ஹயக்ரீவருக்குரியது. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவாய நமக அப்படின்னு நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம அரிசி மாவால் பச்சரிசி மாவால் தான் நம்ம வந்து கோலம் போடணும். இது வந்து தினமுமே நீங்கள் பூஜை அறையில் போடலாம். இந்த கோலம் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சுட்டு போட்டுடலாம். இந்த கோலத்துக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்து எழுத போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் எழுதி காமிச்சிருக்கேன். ஸ்ரீ அப்படின்னு நம்ம எழுதணும். இது வந்து நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் அல்லது சான்ஸ்கிரிட்லேயும் எழுதலாம். நான் ரெண்டுமே எழுதி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெட்டர் தான் அதில் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கோலம் வந்து போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் ஹயக்ரீவருடைய ஸ்லோகம் இருக்கு இல்லையா? ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ உபாஸ்மகே. இந்த ஸ்லோகத்தை ஒரு 11 தரமோ அல்லது 21 தரமோ உங்கள் 108 தரமோ உங்கள் குழந்தைகளை வந்து சொல்லுங்கள். கோலத்தை வந்து தினமுமே நம்ம பூஜை அறையில் போடலாம். இந்த ஸ்லோகத்தை வந்து குழந்தைகளை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அவங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேனா பென்சில் அட்டை அதெல்லாம் வந்து சுவாமி கிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அனுப்புங்க. அவங்க படித்ததை நல்ல ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. எக்ஸாம் ஃபியரில் சில குழந்தைகள் வந்து மறந்துடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் படிப்பில் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கோலம் இந்த ஸ்லோகம் ரெண்டுமே. ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம வந்து பண்ணும்பொழுது அவங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து இருக்கும். இதில் வந்து சென்ட்ரலில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் ஸ்ரீன்னு எழுதணும். அப்படியே நீங்கள் வந்து கிளாக் வைஸாக அப்படியே ஸ்ரீன்னு எழுதிகிட்டே வந்து கடைசியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இல்லையா? அதுக்கு கீழே முடியும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு சுவாமிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டி நம்மளுடைய வேண்டுதலை நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் உங்களால் செய்ய முடியுறதோ அவ்வளோ நாள் தினமுமே நீங்கள் பூஜை அறையில் இது போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ஏலக்காய் மாலையும் சேர்த்து அதோட நம்ம வந்து போடலாம். ஸோ அட்லீஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். கோவிலில் போயும் நம்ம வந்து இந்த மாலை வந்து போட்டுட்டு வரலாம். ஸோ அது உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.